கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனிடத்தில் சேருகிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி நான் பார்க்கிறோம். தொருமான சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டிய நாம் உண்மை உள்ள இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் சேர கடவோம். உண்மை உள்ள இருதயம், ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை உண்மை உள்ள இருதயத்தோடு அவரிடத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிறார். அவரிடத்தில் சேருகிற நாம் அவரது வெற்றில் நாம் அவரிடத்தில் உண்மையான இருதயத்தோடு அவரிடத்தில் சேர வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் அழகாக எழுதுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் பெறும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவான விரும்புகிறார். பாம்பிரியமானவர்களை, பிதாவாகிய தேவன் நம்மளிடத்தில் விரும்புகிறது காரியம் என்ன? நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளும். அப்ப நம்ம எப்பொழுதுமே அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை சேவிக்கிற, அவரை ஆராதிக்கும் பொழுது உண்மை உள்ள இருதயத்தோடு நம்ம அவரை ஆராதிக்கிற அல்லது அவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களா இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே போல அவரிடத்தில் சேருகிற நாம் உண்மையுள்ள இருதயத்தோடு கொடுக்கிறவர்களா. அங்கே மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கும் தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உடைய ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோம் என்று அதனால என்னை சோதித்து பாருங்க என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். அப்ப இங்கே பார்க்கிறோம், கொடுக்கிறது ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது உண்மை உள்ள இருதயத்தோட நாம் கொடுக்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோம். வஞ்சிக்கிறவர்களாக அல்ல, உண்மை உள்ள இருதயத்தோடு நாம் கொடுக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம் வேதத்திலே அங்கே அனனியா சப்பிரால் அவர்கள் கொடுத்தார்கள், ஆனால் உண்மை இல்லாமல் கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் அங்கே விழுந்து செத்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், எப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவரை கொடுக்கிறோம் என்று நம்ம சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவான்களாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய இருதயம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, அவரை சேவிக்கிறதுல உண்மையா இருக்க வேண்டும். நம்ம ஏதோ கடமைக்காக அல்ல, மற்றவருடைய கட்டாயத்துக்காக அல்ல, உண்மை உள்ள இருதயத்தோடு நம்ம அவரை ஆராதிக்க வருது தொழுது கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்மை அவர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். உண்மையாய் கொடுக்கிறது நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது வஞ்சிக்கிறவர்களாக அல்ல, அவருக்குரியதை நம்ம வஞ்சித்து நமக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறவர்களா அல்ல. நாம் எப்பொழுதுமே நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு சரிந்து விழும்படி அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். நாம் கொடுக்கிறதுக்கு அதிகமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அவை கொடுக்கிறதுல சரி, நம்ம அவர் ஆராதிக்கிறது சரி, நம்ம எப்பொழுதும் உண்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புவார். ஆமென். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தான் உங்களுக்கு தந்தருள்வாராக. God bless you all.